இல்ல சாமி, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். பாடம் பண்றது நீங்க பண்ணிட்டு தானாதான் நடக்கும். தூக்கமும் நீங்க படுக்குதான் உங்க வேலை. தூக்கம் நீங்க கொண்டாடுறீங்களா, அது தானா நடக்கணும். அது நீ செஞ்ச கர்மா விதி. நீங்க முடிச்சு புலம்பணும்னு விதி இருந்தா மாத்த எப்படி மாத்தீங்க? அன்னைக்கு அந்த நேரத்துல எதனா உங்க மனசை பாதிக்கணுமோ நிகழ்ச்சி நடந்திருக்கும். உங்க உடம்பு மறந்துக்கலாம், ஆனா உள்ளுக்கிற ஆண் அந்த மனசு மறக்காத உங்களை தூங்க தடுத்து வைக்காது. ஆனா நீங்க டிஸ்டர்ப் அது உணரலாம், அது சிந்திக்கலாம் வராது. முன்னாடி இப்ப இருக்கும்போது நம்ம ஒரு யோசிச்சு எல்லாமே சாமி, எல்லாமே பூராமே கர்மா. எல்லாமே இதை சொன்னேன், இது என்ன நடக்குது அத்தனையுமே கர்மாவுக்கு சம்பந்தப்பட்டதுதான். கர்மனா நம்ம ஏற்கனவே செஞ்சது, நாம் செஞ்ச செயல். அந்த செயல் வினையா மாதிரி கர்மாவா மாதிரி இப்ப நம்ம செஞ்சிருக்கிறோம். நம்ம பிறக்கிறதுக்கு இதுதான் காரணம், நம்ம இப்படி இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். நம்ம வாழ்க்கை எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். அதை மாத்த முடியாது. ஆமா, அதனால என்ன பண்ணலாம், மாத்த முடியாத நிகழ்ச்சிய நாம அதை அனுபவிச்சு கடக்கலாம். அனுபவிக்கல கடக்க முடியாது. ஒரு கிட்ட கடன் வாங்கிட்டோம், கடன் கொடுக்குற வரைக்கும் அவன் நம்ம கொடுத்து முடிச்சாதான் மாற முடியும். இல்லைன்னா நான் ஒரு 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டேன், 1000 ரூபாய் கட்டணும், 2000 கட்டணும், 10,000 கட்டணும், 99 கட்டி ஒரு 1000 கட்டிட்டீங்க. அந்த 1000 கட்ட வரைக்கும் நீ கடங்காரன் தான். 1 லட்சம் ரூபாய்க்கு தான் கடங்காரன் தான், வெறும் 1000 ரூபாய் கடங்காரன் தான். அது முழுசா தீர்னதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது மாதிரி எல்லாத்துலயும் இருக்கு சாமி, பூரமே இருக்கு. காத்து இருந்தா எதுவுமே உங்களுக்கு